கீழே இருந்தாலே அவங்களுக்கு உடம்புக்கு வந்து நிறைய திடகாத்தியமாக இருக்கும். பனையினுடைய அனைத்து பொருளும் சாப்பிட்டவங்க பூரா பனை மரம் மாதிரி நல்ல பலமாக இருந்தாங்க. இது வந்து ஒரு பீமனுக்கு சமமாக சொல்லுவாங்க. இதனுடைய கல்கண்டு, பனங்கருப்பட்டி, அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு, இதனுடைய எல்லா பொருள்களையும் மனிதர்கள் சாப்பிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. அந்த பனங்குருத்து இதெல்லாம் சாப்பிட்டவங்க வந்து அதிக பலசாலியாக இருந்தாங்க. அவங்க வந்து எதையும் சாதிக்கக்கூடிய திடகாத்தியமாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளை விஷம்னு சொல்கிற அந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி மூளை பலம் இல்லாமல் போகுது. யோசிக்கிற திறமையே இல்லாமல் போயிடுது. பனங்கல்கண்டு, பனை வெல்லம் சாப்பிட்டோம்னா இருதயத்தில் அடப்பே இருக்காது. ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். பனங்கல்கட்டை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பாலில் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வந்து நல்ல துடிப்பாக இருக்கும். பெரியவங்களுக்கு கொடுத்திங்கன்னா இருதய அடைப்பு வராது. பனை வெல்லம் சாப்பிட அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து அதிக சக்தி கூடும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். இன்றைக்கி ஞாபக சக்திக்குன்னு தனியாக ஒரு மருந்தை கொண்டு வராங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் ரொம்ப முன்ஜாகிரதையானவங்க. அதிக ஞாபக சக்தி வேணும், அதிக பலம் வேணும். இது எல்லாமே எதில் கிடைக்கும்? பனையினுடைய அனைத்து பொருள்கள்லேயும் கிடைக்கும். இதில் பனங்கல்கண்டை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அதனுடைய ருசியே உங்களுக்கு சாப்பிட மீண்டும் சாப்பிட சொல்லும். தொண்டை கரகரப்பை போக்கணுமா, அந்த பனை வெல்லத்தில் கொஞ்சோண்டு மிளகு போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இருமல் வருதா, அதில் கொஞ்சம் சுக்கை சேர்த்து சாப்பிடுங்க. உடம்பு கொஞ்சம் பலம் ஆகலை, பசி எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் அதோட சித்திரத்தை, சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டா பசியை தூண்டக்கூடியது. இப்படி மாற்றி பனை வெல்லம் சேர்க்காமல், பனங்கல்கண்டு சேர்க்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டுரும். ஆனால் பனை வெல்லம் சாப்பிட உடல் வந்து அதிக பலமாகும். குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாகும். முகம் வந்து பார்க்கவே வசீகர முகம் வரும். ஏன்னு கேட்டால் மலச்சிக்கலே இருக்க விடாது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் ஒரு சுகமாக வச்சுருக்கோம். வலி இல்லாமல் இருக்கும். குடல் பகுதிகளில் வந்து வலி இல்லாமல் இருக்கணும்னா பனங்கல்கண்டு, அந்த பனங்கருப்பட்டி இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் திடகாத்தியமாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்காது. இருதயத்தில் எந்த ஒரு பாரமும் இருக்காது. சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மன பாரமாக இருக்குன்னா உடனே போய் ஒரு லேசாக ஒரு சுக்கு காப்பி அதோட பனை வெல்லம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மனபாரமே குறைஞ்சிடும். ஏன்னா அந்த பனை பொருள்கள் வந்து மனத்தில் உள்ள அழுத்தத்தை போக்கக்கூடியது. இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பனை பொருள்களை கொடுத்து பாருங்கள். அந்த மூளை வளர்ச்சி வந்து கண்டிப்பாக கூட ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த பனை பொருள்கள். அதனால தான் பனை வெல்லமும் பனங்கல்கண்டும், அது இல்லாமல் சில்லு கருப்பட்டி இதிலெல்லாம் வந்து நிறைய வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொடுக்க குழந்தைகளும் பெரியவர்களும் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணம் பனை தான். இந்த பனை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தேர்ந்தெடுத்து உடல் திடகாத்தியத்துக்கு இந்த பனை வெல்லத்தையும் கல்கண்டையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதை சாப்பிட்டு வர நம்ம வந்து நல்லா இருப்போம்.